நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஏதோ மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் வந்தேன். ஒரு மணி நேரமாக கூடவே இருக்கும். நானும் கோப்ரோவை எப்படியோ ஆக்டிவேட் பண்ணி பார்த்துடலான்னு பார்க்குறேன். ஆக்டிவேட்டே ஆகலை. கடைசியில் அப்படி இப்படின்னு பேட்ரி அது இதுன்னு கழட்டி போட்டு அப்படியே எடுக்க வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாணார்பட்டி பக்கத்தில் அஞ்சுகுழிப்பட்டி அங்கே வந்து ஏதோ டேம் இருக்காமா, ரொம்ப ஃபேமஸான டேம். அதாவது அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்ல ஃபேமஸான டேம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு vlog பண்ணலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோவை அப்டேட் பண்ணணுமான்னு ஃபஸ்ட்டு தெரியல. ரெண்டாவது பேட்ரி வந்து கோப்ரோவோட ஒரிஜினல் பேட்ரி வந்து 4000 ரூபா அந்த மாதிரி போட்டுருந்துச்சு ஆன்லைனில். நான் ஒரு லோக்கல் பேட்ரி அதே எம்ஏஹெச் பவரில் சரி அதே டிஎஸ்எல்ஆருக்கு அதே பிராண்டடில் வாங்கி போட்டேன், நல்லா இருந்துச்சு. சரி கோப்ரோவுக்கும் அப்படியே இருக்கும் அப்படின்றதுக்காண்டி வாங்கி போட்டேன். அந்த பேட்ரி போட்டதுலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. எப்பயுமே இதுலேயே மொபைல் ஹோல்டரில் சார்ஜிங் கனெக்ட் பண்ணி எப்பயுமே சார்ஜ் ஏறிகிட்டே தான் இருக்கும். கோப்ரோவில் பைக்கில் ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அதே மெத்தடில் வந்து இந்த பேட்டரியையும் போட்டுட்டு பண்ணுறேன். அந்த சார்ஜிங் கனெக்ட் பண்ணால் லைவ் ரெக்கார்டிங் வந்து ஆக மாட்டேங்குது. அந்த சார்ஜை வந்து ரிமூவ் பண்ணிட்டா ரெக்கார்ட் நல்லா ஆகுது. இது என்ன மெத்தடுன்னு தெரில எனக்கு. அப்புறம் என்ன பண்ணுறேன்னு பழைய கோப்ரோ பேட்டரியே உள்ளேயே கிடந்துச்சு. அதிர்ஷ்டமாக என்னோடய லக்கி கலட்டி வெளியில் வச்சுருந்தேன். இப்போ என்னமோ நினச்சேன், எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு போவோம் எதுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இடையில வந்துட்டு அந்த பேட்ரி ஒர்க்காக பழைய கோப்ரோ பேட்டரியே போட்டுட்டு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரையுமே மேகமூட்டமாக இருந்துச்சு, மலைகள் பெய்கிற அந்த மாதிரி நல்லா கிளைமேட் வந்து நல்லா இருந்துச்சு. சரி அதை நம்பி நம்மளும் சரி டேமுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு பார்த்துட்டு பைக் எடுத்தால் ரெண்டு விதமான பிரச்சனை நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. ஒன்றும் கோப்ரோ எடுக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆனதுனால எதுவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் கோப்ரோ சுத்தமாக எடுக்கலை. ரெண்டாவது வெயில், சரியான வெயிலுங்க, பயங்கர வெயிலாக இருக்குது. இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ வெயில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஈரோடு கரூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம். அந்த மாதிரி வெயில், காலில் வந்து அந்த அனல் வந்து தெரியுது, அவ்வளோ வெயில் இருக்குது. இந்த கிராமத்துலலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குதிரை வாங்குறது பெருசு இல்லை, குதிரைக்கு தீனி வாங்கி போடுறது தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோப்ரோ வாங்குறது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த கோப்ரோவுக்கு பேட்ரி அக்சசரிஸ் இருக்குது பாருங்கள், அந்த கோப்ரோ காஸ்ட்டுக்கு அந்த அக்சசரிஸும் வாங்கணும். பேட்டரிக்கும் கேமராக்கும் அப்படி என்ன தான் மெக்கானிசம்னு தெரியல. வேறு எந்த பேட்டரி போட்டாலும் சார்ஜிங் கனெக்டில் இருக்கும்போது ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக. அது என்ன மெக்கானிசம்னு எனக்கே தெரியல. நான் வந்து இங்கே காலேஜில் படிக்கும்போது இது வந்து சிங்கிள் ரோடாக இருந்துச்சு. திண்டுக்கல்லில் எங்கள் தாடிக்கும்லேருந்து திண்டுக்கல் வர வரைக்கும் வெறும் வெயிலாக அடிக்கும். 4வேல வந்து ஒரு மரங்கள் கூட இருக்காது, வெறும் வெயிலாக இருக்கும். அப்புறம் இங்கேருந்து பார்த்தோம்னா வெறும் 2 பக்கம் மரங்களாக இருக்கும், நிழலாகவே இருக்கும். இங்கேருந்து நொச்சோடைப்பட்டி போகிற வரைக்குமே 2 பக்கம் மரங்களாக இருக்கும், நிழலாக இருக்கும். போகிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும், நிழலாக இருக்கும் அப்படின்னு. 2020 காலேஜ் முடிஞ்சிச்சு. இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறிடுச்சு, 4வே மாறிடுச்சு. அதுவும் இல்லாமல் இருந்த மரங்கள் ஒன்றத்தை கூட காணோம். இந்த ஏரியாவுக்கு இந்த மரங்கள் தான் அழகு, ஆனால் மரங்கள் ஒன்றும் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயிலையும் சமாளிக்க முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. அந்த காலேஜ் படித்த அந்த 2 வருஷத்தில் இந்த மாதிரி வெயிலை வந்து நான் பார்த்ததே கிடையாது. இங்கேருந்து அங்கே போகிற வரைக்கும் மரங்களாக இருக்கா, நிழல்லையே போய்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மரங்கள் எடுத்ததுனால ரொம்ப வெயில் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ரோட்டில் போகிறது. இப்போ தான் காலேஜெலாம் முடித்த மாதிரி ஞாபகமாக இருக்குது. இப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறேன், 2020 4 வருஷம் ஆகிடுச்சேடா அப்படின்னு. அதெல்லாம் மறக்க முடியாத நினைவு. இதுதான் நம்ம படித்த காலேஜு. ஒரு சென்னையில் இருக்கிற பசங்க காலேஜை எந்த மாதிரி நினச்சி ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஃபீல் பண்ணலாம் அந்த காலேஜில் படிக்கும்போது. அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுவும் இந்த ரோடெலாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருக்கும். அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது இங்கே ரூரல் கேம்புக்கு இந்த வழியிலலாம் வருவோம் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக. ரொம்பவே மோசமாக இருக்கும் இந்த ரோடெலாம். பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்ன சிறுமலையா? இது ஃபுல்லாகவே அப்படியா? இந்த இங்கனக்குள்ளே ஏதோ பூங்காலாம் இருக்குது. மக்கள்லாம் நிறையா வருவாங்களா அந்த டேமை பார்க்குறதுக்கு? சரி சரி.
நமக்கு அங்கெல்லாம் வேலை இல்லைப்பா, அந்த பழக்கம் மட்டும்தான் வச்சுக்க வேலை. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் இங்கேருந்து? சரி சரி. மாம்பழம்லாம் கையிலே பிடிக்கிட்டு போயிடுவாங்க வரவங்கலாம். எங்கள் ஊருக்குலாம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் மரம், கொலை கொலையாக வெட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் சூப்பராக இருக்குது பிளேஸு. எதுவுமே இல்லாமல் சூப்பராக இருக்குது. அடடா, இங்கிட்ட ரோடு இருக்குது, திருப்பிட்டு போகணுமா? நான் இங்கே நாடி போய் இருக்குது ஏதாவது சொன்னியா? ரொம்ப மோசமாக தான் இருக்குது ரோடுலாம். பசங்க நல்லா, சின்ன பசங்க நல்லா விளாண்டுக்குருக்காங்க. இங்கே ஜாலியாக இருக்காங்க. சின்ன டேம் தான். அடே எங்கப்பா, எதுக்கு பைப்லாம் இருக்கு? இறச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் பிடிப்பாங்களா? அங்கே ஒரு போட்டா அது உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கு. வணக்கம், என்னோட பேர் பார்த்தீங்கன்னா பாலா. நம்ம இப்போ ஒரு டேமுக்கு வந்திருக்கோம். அந்த டேம் பார்த்தீங்கன்னா நம்ம சானார்பட்டியிலேருந்து அஞ்சலிப்பட்டி இருக்குது. அந்த அஞ்சலிப்பட்டி பக்கத்தில் சங்கிலியான் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது. ஒன் டே டூர் வரணும்னா இங்கே வந்து பசங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு டேமாக வந்து அழகாக அமைஞ்சிருக்கு. இதில் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை. தண்ணி வர்றப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த டேமு. இது பக்கத்தில் குளிச்சுட்டு இங்கே ஒரு கோவில் இருக்குது. இந்த கோவிலில் போய் சங்கிலியான் கோயில், அந்த சங்கிலியான் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கெடா வெட்டுவாங்க. பெரிய பவர்ஃபுல்லான கோயிலாக இது அமைஞ்சிருக்கு இந்த ஊர் அஞ்சலிப்பட்டி. எங்கே சொன்னேன்? இந்த பக்கத்து தானே? பரவாயில்ல, திண்டுக்கல்லில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாதுல்ல இந்த கோயிலெலாம். சங்கிலியான் கோவில் செல்லுமரி. சின்ன மலை மாதிரி இருக்குது. இதுவா வீடாது? இதுதான் சங்கிலியான் கோயிலா? சங்கிலியான் கருப்பன் சாமி கோயில். சரி, பிள்ளையோடையா? சரி, என்னாச்சு? செத்துட்டானா? எப்படி எங்கனக்குள்ள செத்தான்? ஐயோ. ஆமாம், சாமிக்குன்னா பயம் வேணும்ல. அதான் எதுக்குமே பயப்படலாம், சாமிக்கு பயப்படணும்ல. என்னோட பேரா பிரபு. ஏதாவது போகிற வழியில் எடுத்துக்குவோம், டைம் வரணும்ல. பரவாயில்ல, எனக்குள்ள ஒரு சின்ன டேமு அழகாக சுற்றி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். பசங்களோட நீங்கள் வந்து ஒரு சிக்கன் மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலில் ரெஸ்ட்டு போட்டுட்டு வரலாம். அந்த அதுக்கேற்ற மாதிரியான இடம் நல்லாயிருக்கு. எங்கிட்ட போகிறது? வந்த வழியிலேவா? சரி. சரி சரி. ஆனால் நல்லா இருக்குது ஏரியாலாம். எங்கள் ஊர் கொஞ்சம் டவுன் மாதிரி இருக்குமா எங்கள் ஊர். இது பார்க்க கொஞ்சம் அழகாக நீட்டாக இருக்குது. பரவாயில்ல, இன்றைக்கி ஃபஸ்ட்டு மோட்டோ விலாக் பிளான் பண்ண நாள் ரொம்ப சிறப்பாக போச்சு. ஒரு சின்ன அழகான அணை, பக்கத்துலேயே கோயில், அது பக்கத்துலேயே தோட்டம், சுவையான இளநீர், மாங்காய், அப்படி இப்படின்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். சரி தம்பி, உங்களுதா பசங்களோடதா? டாப் மாதிரி உட்காந்துக்கிறதா? சரி தம்பி. ரொம்ப நன்றி. கேமரா ஓடிட்டு தான் இருக்கு. ஆமாம், இவ்வளோ தூரம் சுற்றி காமிச்சிருக்கீல. அனுப்புகிறேன். சரி தம்பி, பார்ப்போம். பேர் என்ன? பாலா தானே? ஃபுல் நேமே பாலா தானா? அதான் கேட்டேன். சில பேர் ஷார்ட்டாக பாலா மட்டும் வச்சுருப்பாங்க. சரி பார்ப்போம்.
தம்பி பேர் பாலமுருகன். அவர் தான் நமக்கு இந்த இடம் பூரா சுற்றி காமிச்சார். டேம் ஒரு அழகான இது, யாருமே இல்லை, பசங்களோட போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சரியான ப்ளேஸ் பார்த்துக்கோங்க. போயிட்டு நீட்டாக பக்கத்துலேயே ஒரு கோயில், அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு தண்ணியில் குளிக்க விருப்பம் இல்லாத பசங்களை அப்படியே கறி இதெல்லாம் சமைக்க சொல்லிவிட்டு நம்ம குளிச்சுட்டு போயிட்டு அப்படியே நீட்டாக சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி இடம்.